போன வாரம் தான் எனக்கு மேரேஜ் ஆனிச்சு. ஃபோட்டோஸ் எல்லாம் பயங்கரமாக எடுத்தாங்க. சரி ஃபோட்டோ ஷூட்டே பயங்கரமாக எடுக்கிறாங்க. ஹனிமூன் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கேயாவது பெரிய இடமா பார்ப்பாங்கன்னு. ஆனால் கோயம்புத்தூர்லேயே பெரிய ஹாஸ்பிட்டல் அனுப்பிவிட்டாங்க. அப்படி ஃபோட்டோ ஷூட் எடுத்து என் வீட்டுக்காரமாகவே ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டாங்க. தரையில் படுத்து கிடக்கேன் பாருங்க. விஜி நீ இட்லி கேட்டியில்ல, கஞ்சி தான் வந்திருக்கு, கொஞ்சம் சாப்பிட்றியா? ஏன் கஞ்சி கொடுத்தா ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போயிடலாம் சீக்கிரம். ஏன் மூஞ்சி அப்படி வச்சுருக்க? வேணாமா? இட்லி தான் வேணுமா? ஓய் விஜி, ப்ரெஸ் பண்ணுறியா? இதுவா இது வேணுமா? விஜி இங்கே இங்கே வரல, பேஸ்ட் முடிய போகுது, அதுக்குள்ளே டிசார்ஜ் பண்ணி போயிடுவான்னு சொல்லிட்டேன். இந்தா போய்ட்டு வரியா? இந்த சுடுதண்ணி பிடிச்சிட்டு வரவா? சுடுதண்ணி பிடிச்சிட்டு வர? சரி இந்த அப்படி இதை அப்படி முதல்ல போய்ட்டு வர. ஹாஸ்பிட்டலில் தானே இருக்க, எதுக்கு பள்ளி வேலைக்கே ஆகணுமா? பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க. எங்கிட்ட புரிய முடியும்? பச்சை பிள்ளை மாதிரி தானே பண்ணிட்டு இருக்க நீ. பச்சை பிள்ளையா நீ? தெரியாம கேட்குறேன். நாளைக்கு வீட்டுக்கு போகணும்ல. நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் ரசத்தை புளிஞ்சோம்னா வீட்டுக்கு வந்துடுவீங்க. புரியுந்தா? துண்டை கீழே விரிக்க சொன்னேன், தோலில் போட சொல்ல உன்னைய. இந்த ஏதோ ஒன்று குத்திருந்தாலா? சரி ஒன்று. அப்புறம் நேற்று காலைல ஆக்கி டிப்ஸ் எடுத்தாங்களா? அப்புறம் நைட் எடுத்தாங்களா? 3. அப்புறம் இங்கே எடுத்துச்சா? 4. சொல்லு 4. அப்புறம் அங்கே ஒன்று 5, அந்த கையில் ஒன்று 6, இந்த கையில் ஒன்று 7. அப்புறம் 2 தடவை இந்த கையில் பிளட் எடுத்தாங்க. சரி, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீதான். நானா? நான் என்ன ஒன்று ஆஸ்பத்திரிக்கு வரலன்னு தானே சொல்லு. ஹாஸ்பிட்டல் வரந்தா தானே இப்போ சரியானுச்சு. இல்லை உசுன்னு சரியாயிடுச்சு. அப்புறம் குத்தி உனக்கு போட்டாங்களா? சரியாரு அழுவாத. இனி கோவம் வரும் உனக்கு, கோவம் வரும். அழுகுற நாய்.